எனக்கு நடக்கும் கொடுமையெல்லாம் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு வா அமைதியாக இருக்கின்றாய் பறந்தாமா இவனிடத்திலிருந்து எனக்கு விடுதே கிடையாது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுதான் ஆனால் அதெல்லாம் செய்துவிட்டால் இப்பொழுது என்னை மன்னித்து விட்டு விடுவாயே உன்னை விட வேண்டும் என்றால் என் நெற்களஞ்ச மனத்தை நிரம்பி விட்டது. ஆனா என் கல்யாண காலியாகுது. இதோ இருக்கின்ற பாமர மக்களை நீ மடியாந்தி பிச்சை எடுக்க வேண்டும். எத்தனையோ வேலைகளை உழைத்தாய், அதெல்லாம் தட்டாமல் செய்து முடித்தேன். ஆனால் பாமர மக்களிடத்திலே சென்று இந்த உலகாலும் தெய்வம் நான் பிச்சை எடுக்க வேண்டுமா? நீ எதை தட்டாமல் செய்கிறேன், ஆனால் என்னால் மடியாந்தி பிச்சை எடுக்க முடியாது. என் அன்பார்ந்த கிராம பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், உலகார்ந்த தெய்வம் ஊர் போற்றும் முத்தமி இந்த செல்லியம்மனாகப்பட்டவர் தங்களிடத்திலே மடியேந்தி பிச்சை எடுக்கின்றார். இந்த வேடமாகப்பட்டது ஒரு உணவிற்காகத்தான் இப்படி கடினமான வேடம் தரித்து ஆடுகின்றனர். ஆகையால் தங்களாலான காணிக்கை இந்த அம்மனுக்கு அளித்து தங்களுடைய பாவத்தை இந்த அம்மனுடைய பாதத்தில் விட்டு விட்டு சொல்லுமாறு இருகரம் கூப்பி உங்கள் பாதத்தை தொட்டு
அப்படி என்றால் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தலைச்சம் பிள்ளையை கருவுற்றிருக்க வேண்டும். இப்பேற்பட்ட நரமணியை கொடுத்தான் நான் அடிமை ஆகிறேன் உரைத்தேன். ஆனால் எதற்காக கேட்டேன்? இவனோ ஒரு மனிதன் நான் கேட்கின்ற நரமணியை எங்கிருந்து கொடுக்க போகிறான் என்று ஒரு விளையாட்டு தினமாக கேட்டேன். அதுவே விபரீதமாக மாறிவிட்டது. கண்ணா கோவிந்தா, அண்ணா நாராயணா வாரி வாரி கொடுத்து விட்டேன். இனி மேலும் கொடுப்பதற்கு என்ன உலகில் 9 ரதி. ரதி என்றால் அழகை குறிக்கக்கூடியது. இந்த 9 ரதிகளும் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஈழசி போல் காட்சியளிக்குமோ அதே ஒரு உன் மேனியாகப்பட்டது பலபலம் என்று காட்சியளிக்கின்றது. ஆகையால் தற்போது நீ என்னை ஒன்று சேர்க்க வேண்டும். நீ செய்த கொடுமைகளுக்கு நான் அமைதியாக என்ன காரணம் தெரியுமா? அந்த மந்திர பிரபு உன் கரத்தில் இருக்கின்றது. அது மட்டுமா கட்டிய மனிதர்கள் நமக்காக நரமணியை கொடுத்திருக்கின்றான். ஆகையினால் தான் நீ செய்த கொடுமை அனைத்துமே நான் பொறுத்துக் கொண்டு இல்லையென்றால் இதே இடத்தில் உன் வயிற்றை கேட்டுக் கொண்டு வாரியாக எடுத்துக்கொண்டு சொல்வதற்கு என்னை விட்டுவிடு. ஏண்டி வேணா எனக்கு வகுத்து பசி சொன்னா எனக்கு சோதனை வந்து போட்டேன். இப்ப எனக்கு கால பசி வந்துடுச்சு. அதனால நீ என்ன ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். முடியாது முடியாது ஏன் முடியாது? முடியாதா? ஏன் முடியாது? முடியாது. என்னை மன்னித்து விடுகிறேன். மன்னிப்பு கேட்கின்றாய். மண்ணுலகத்திலே பாமர பெண் மக்கள் உரைப்பார்கள் 7 நாட்கள் 5 நாட்கள் 3 நாட்கள் என்று. அதுபோல் இப்பொழுது நான் மாதவிடாய் சென்று நான் தாண்டா செல்வியை தப்பா நான் நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க? நான் தான் செல்வியை தப்பா நான் நினைக்கிறேன். இந்த பெண்கள் எல்லாம் 7 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் வீட்டுக்கு வெளியே போவாங்க. வீட்டுக்கு வெளியே? ஆமா. புரியலையா? விளக்கமா சொல்லுங்க. ஓ விளக்கமா சொல்லுங்க. புரியலையா? புரியலையா ஐயா? அப்படி இந்த பெண் பிள்ளை நாங்கிறாங்க பத்தியா? ஆமாங்க. பெண் பிள்ளைகள் கேங்கல சத்தம். பெண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க. ஆண்களுக்கு பிறப்பொன்று இறப்பொன்று. ஆண்களுக்கு பிறப்பொன்று இறப்பொன்று. ஆனா இந்த பெண்கள் எங்க தாய் குலலாம். இந்த தாய் குலலாம் 3 முறை தன்னுடைய மரணத்திற்கு சென்று வருவாங்களாம். எப்படி தெரியுமா? இந்த பெண் குழந்தைகள்
தன்னுடைய தாயினுடைய கர்ப்பப்பையில இருந்து பிறகுது பாரு. ஆமா அது ஒன்னாகி போச்சா? ஒன்னாயி போச்சுமா. கர்ப்பப்பையில இருந்து பிறப்பது நல்ல மாதிரியா பிறந்துட்டா பரவாயில்ல. அந்த பிரசவ வலி எப்படி இருக்கும்? நரக வேதனையா தான் இருக்கும். நரக வேதனையா இருக்கும். ஆமா அது ஒன்னாச்சா? ஒண்ணு. ரெண்டாவது சொல்லுங்க தெரியல. இந்த பெண் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு வந்த உடனே பெரிய மனுஷி ஆவாங்க. பெரிய மனுஷி ஆவாங்க. ஆமா. அது ஒண்ணு ஆகி போச்சா? ரெண்டாவது. மூணாவது தன்னுடைய கணவன் இருக்கின்றார்களா 10 மாதம் 300 நாட்கள் சுமந்து 10 மாதம் 300 நாட்கள் சுமந்து பெற்றெடுத்தா மட்டும் போதாது. தாலி கட்டுறாங்க பத்தியா காலம் தெரியுமா? கல்யாணம் ஆகுது. ஆமாங்க. அப்படி கல்யாணம் ஆகி திருமணமும் ஒரு மனம் ஆகி திருமணம் சொல்லக்கூடிய மேடையிலே மாங்கல்யமே சொல்லக்கூடிய தாலியை கட்டி அதாவது பள்ளி அறையில இன்பமாக இருந்து பள்ளி அறை இன்பமாக இருந்து இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க பாரு. ஆமா குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க பாரு. அது ஒரு ரகம். மொத்தம் 3 இந்த 3 முறை செத்து போயிடறாங்க. பெண்கள் போயிடுறாங்க. புரியுதா? அது நரக வேதனை. ஆமாண்டா. அது ஏமா செல்லியாகப்பட்டவன் வீட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கிறான். மாதவிடாய் ஆகி போச்சு. ஆமாண்டா. நானாடா செல்லியை தப்பா நினைச்சுக்கிறேன். அப்படி என்ன எப்ப அது ஒன்று சேருவாய்? என்னோடு சேர வேண்டும். எப்பொழுது வர வேண்டும் கேட்கின்றாயா? 7 நாள் கழித்து 8வது நாள் வா ஒரு கதையை முடிச்சிருக்கிறேன். 7 நாள் கழிச்சு 8வது நாள் வா என் கதையை முடிச்சிருக்கியா? உன்னுடைய ஆசையை தீர்த்து வைக்கிறேன். அப்படியா? அண்ணா 7 நாள் கழித்து 8வது நாள் செல்லியாகப்பட்டவள் என் பள்ளியறைக்கு வரப்போகின்றார். பள்ளியறைனா என்னது? இந்த காலத்துல சொல்றது பெட்ரூம். பெட்ரூம் தெரிஞ்சா? பள்ளியறை என்றாலும் சொன்ன பெட்ரூம். அந்த பள்ளியறைக்கு வர போகின்றார். என் பள்ளியறை எப்படி இருக்கணும்? மல்லை முல்லை மந்தாரம் பால் ஜோதமே சொல்லக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய மலரால் அலங்கரிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. அந்த கட்டில் இருக்கின்றது மல்லிப்பூ பார்த்துக்கிறியா? அந்த மல்லிப்பூ வாரி இறைத்திருக்க வேண்டும். நானும் செல்லையும் பின்னி பிணையும் பொழுது ரவா கூட வலியே இருக்க கூடாது. நான் புது மாப்பிள்ளையா வர போறேன் பையா. ஏழைகளின் சிரிப்பினிலே இறைவனையே காண்பவன், இந்து முஸ்லிம் கிறிஸ்துவரின் இதயமெல்லாம் வாழ்பவன், அகிலம் போற்று மண்ணளவன், அனைவருக்கும் சொந்தவன், அன்னை இதயம் படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே, அம்பேத்கர் வாழியவே. அகிலம் போற்று மண்ணளவன், அனைவருக்கும் சொந்தமவன், அன்னை இதயம் படைத்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே, அம்பேத்கர் வாழியவே. சட்டமேதை மன்னனவன், சமுதாய சிற்பியவன், சட்டமேதை மன்னனவன், சமுதாய சிற்பியவன், தீண்டாமை ஒழித்த எங்கள் அம்பேத்கர் வாழியவே, அம்பேத்கர் வாழியவே. அகிலம் போற்று மண்ணளவன், அனைவருக்கும் சொந்த